நான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணுன்றது எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பி ஷேப் வந்திருக்கா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ உங்களோட என்ட்ரிஸை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போது அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு டி ஷேப் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டி ஷேப் வந்திருக்கா. மார்க்கெட் மோஸ்ட்லி சைட்வேஸில் தான் ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் டே ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு டேஸையும் கம்பேர் பண்ணி ஒரு பாலி ப்ரொஃபைல் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் பாருங்க, இங்கே எனக்கு மோர் வால்யூம் இருக்கு கரெக்டாக. அதே மாதிரி இங்கே எனக்கு கொஞ்சம் வால்யூம் இருக்கு. ஸோ எனக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது டிபெண்டிங் அப்பான் தி ஓப்பன். ஸோ மார்க்கெட் எனக்கு இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். அப்படியே பிரேக் ஆச்சுனாலும் அப் டு 24,200 இது வரைக்கும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ராவல் ஆக போகுது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க.